ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண பகவானுடைய திருப்பெரும் கருணையினால் இன்றைக்கி திருவிளையாடல் திரட்டு, ரமண திருவிளையாடல் திரட்டில் விசார மகிமை அப்படிங்கிற தலைப்பில் அடுத்த திருவிளையாடல். ராமசாமி பிள்ளை அப்படிங்கிற ஒரு பக்தர், பகவானுடைய அடியவர், பகவானுக்கு சேவைகள் செஞ்சவர். ரமணாசிரமத்தில் சேவைகள் செஞ்சு பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர். குஞ்சு சுவாமிகள் 91ஆம் வருஷம் நான் பார்த்தேன். 92ஆம் வருஷம் மறுபடியும் அவர் பார்க்குறதுக்காக போகும்போது அவர் சமாதி அடைஞ்சிட்டார். அப்போது பழங்கள்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்போது அப்படியா சமாதி ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ராமசாமி பிள்ளை இருக்கார், அவரை பாருங்களேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். வாங்க கூட்டின்னு போகிறேன்னா அவர் கூட்டின்னு போய் இவரை தரிசனம் பண்ணி வச்சா. பகவானுடைய தொண்டர்கள் இல்லையா, பகவானுக்கு பிரீத்தியாக இருக்கவா. அவர் நமஸ்காரம் பண்ணேன். அவர் ரொம்ப சந்தோஷமாகி எங்கேருந்து வரீங்க அப்படின்னாரு. திருச்செந்தூர்லேருந்து வரேன்னு. ஆஹா ஆஹா அப்படின்னார். அப்புறம் பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், திருச்செந்தூர்னால் அவருக்கு ரொம்ப பிரியம் சார் அப்படின்னார். அப்போது அக்ஷர மணமாலையெல்லாம் குஞ்சு சுவாமிகள் சொன்ன மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருந்த நேரம். அதனால் ஐம்புலக்கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தில் நீ இல்லையோ அருணாச்சலா அப்படின்னு ரமண பகவான் பாடியிருக்காரே, அவருக்கு எங்கே ஐம்புலக்கள்வர்லாம் வந்தார்னு கேட்டேன். அதுக்கு சிரிச்சின்றார் ராமசாமி பிள்ளை அவர்கள். அடுத்ததை பார்த்தேளா, ஒருவனாம் உன்னை ஒழித்தவர் வருவார், உன் சூதே இது அருணாச்சலான்னு பாடியிருக்காரே அப்படின்னு கை கொட்டி குழந்த மாதிரி ரசித்து என்கிட்ட பேசினார். அந்த ராமசாமி பிள்ளை அவர்கள் பகவான்கிட்ட வந்ததிலிருந்து எந்த நேரமும் ஆசிரமத்தில் ஏதாவது ஒரு வேலையை செய்வார். தோட்டம் அமைப்பார், சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள்லாம் பார்ப்பார். எல்லாரும் தியானம் பாராயணம் அப்படின்னு பகவான் சன்னதியில் பண்ணுவா. பகவான் இல்லாட்டாலும் அது நடக்கும். ஒரு தடவை பகவான் தனிமையில் உட்காண்டிருக்கும் பொழுது தன் சந்தேகத்தை கேட்டார். இவருக்கு சந்தேகம் வந்துடுது, ஏன்னா நம்ம ஒன்றும் தியானம் ஜபத்தவங்கள்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லையே, நாம் வெறும் இந்த மாதிரி வேலைகள்லாம் தானே பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் எந்த பூஜையிலையும் கலந்துக்கிறது இல்லை, ஆராதனையிலையும் கலந்துக்கிறது இல்லை, எதுலேயுமே இல்லையே. அதனால் நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துடுது இவருக்கு. பகவான்கிட்ட போய் கேட்டார், பகவானே நான் எதுலேயுமே கலந்துக்கிறது இல்லையே, ஒன்றும் பண்ணுறது இல்லையே, எனக்கு ஆன்மீக முன்னேற்றம் வருமா, இல்லை இதெல்லாம் நானும் பண்ணணுமான்னார். பகவான் ஒரு சின்ன மௌனத்துக்கு அப்புறம், ஆத்ம விசாரம் பண்ணு, அதுலேயே எல்லாம் அடங்கிடும் அப்படின்றார். பகவான் எப்போவுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான். இது அவருக்கு சொன்னதில்லை, ரமண பக்தர்கள் அத்தனை பேருக்கும் சொன்னது. நாம் எதை ஒன்றாலும் பண்ணலாம், இந்த உலகத்தில் வாழ்ந்துன்னு இருக்கலாம், ஆனால் மனசு பகவான்கிட்ட இருக்கணும். அந்த ஆத்ம விசாரம் பண்ணிகிட்டே நடந்துகிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் உபதேசம். ரமண பக்தர்கள் எல்லாம் இதை கடைப்பிடிக்கணும். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.